இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். முதல்ல நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். மோடியினுடைய ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்திய பெண்கள் இருப்பார்கள் என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். இப்போது ஒரு தினத்திற்கு முன்பு இரவு 8:30 மணிக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாற்றுகிறார். டிடியிலிருந்து எல்லா தனியார் தொலைக்காட்சிகளையுமே ஸ்க்ரோலிங் போயிட்டு இருந்தது. உண்மையிலேயே எல்லா இந்தியர்களும் பயப்பட்டிருப்பார்கள். அமித்ஷா, மோகன் பாகவத் மாதிரியான ஒரு 4-5 பேர் பயப்படாமல் இருந்திருப்பாங்க. மற்ற பெரும்பான்மையான இந்தியர்கள் நிச்சயமாக பயப்படுவார்கள். ஏன்னா என்ன குண்டை மோடி தூக்கி போட போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நடந்தது மாதிரியே நடந்தது. என்ன அப்படின்னா 8:30 மணிக்கு வராரு, சொல்கிறாரு, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எப்படியாவது இதை கொண்டு வரணும்னு நான் நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. எது நடக்கலை? அதாவது மகளிர் 33% இடஒதுக்கீடை கொண்டு வருவதற்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே மோடி எவ்வளவோ முயற்சி பண்ணாராம், ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆக்டிங் கொடுத்தார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உலகத்திலேயே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம மர்லன் பிராண்டோ, அல் பாச்சினோ, பால் முனி, கமல்ஹாசன் இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பெரிய கிரேட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மனுஷனை மாதிரி நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. இப்போது பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், மோடியை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எப்பா, இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருந்திருந்தால் மகளிர் இடஒதுக்கீட்டை அன்னைக்கே நீ நடத்தி இருக்க முடியும். உனக்கு என்ன அப்படின்னா, தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ கொண்டு வந்தாகணும். கொண்டு வந்து நீ நிரந்தரமாக அந்த நாற்காலியில் உட்காரணும். உனக்கு அவ்வளோ பெரிய ஆசை இல்லை, பேராசை பெரும் நட்டம். இப்போ இதுக்காக நீ அந்த மகளிர் இடஒதுக்கீட்டை இதில் கனெக்ட் பண்ணுற. நீ நினச்சிருந்தா அன்றைய தினத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்க முடியும். அது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும். அது கொண்டு வரக்கூடாது. இந்திய பெண்களுக்கு RSS எதிரானது என்பது மீண்டும் ஒரு முறை மோடியின் வாயிலாக பார்லிமெண்ட்டுக்குள்ளே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நீ தொகுதி மறுவரை அப்படிங்கிறத கொண்டு வந்து பெண்களுடைய இடஒதுக்கீட்டை கொண்டு வராமல் தடுத்திருக்கிறாய். இது நீ பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு பாஜகவும் RSSம் செய்திருக்கக்கூடிய பெரும் துரோகங்களுடைய பட்டியலில் இதுவும் இடப்பெற போகிறது. மோடி இந்த ஆக்டிங் எல்லாம் எந்த விதத்திலும் எடுபட போகிறதில்லை. பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடித்ததை பார்க்குறீங்களா, மோடி நடித்ததை பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க. लेकिन हम इसके साथ ही है, लेकिन हर बार कोई न कोई टेक्निकल पूछ लगा दी इसको. இது பார்லிமெண்ட்டுக்குள்ளே இப்படி கையை வைக்கிறாரு. ஐயோ, எங்கே தான் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்தியாவுடைய மக்கள் வரி பணம் மேக்கப்புக்கு, கோட்டு போடுறதுக்கு, காளான் சாப்பிட்றதுக்கு, ஆக்டிங் கற்றுக் கொடுக்கறதுக்கு, ப்ரோம்ப்டர் பார்த்து பேசுகிறதுக்கு, இதுக்காக தான் செலவு செய்யப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக RSS கும்பலை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதான் பெரும்பாலான கட்சியோட எதிர்கட்சியோட நிலைப்பாடு. இப்போ ராகுல் காந்திகிட்டலாம் கேட்டால் 50% வேணும்னு சொல்கிறாள். இந்தியாவுடைய பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே 50% கொடுங்கன்னு சொல்கிறாள். இவன் தான் 33% சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதனால் இது நடக்கலை, அதனால் இது நடக்கலை அப்படின்னு சுடுறாரு. யார் சுடுறாரு? நம்ம பிரதமர் மோடி சுடுறார். நான் என்ன கேட்குறேன், 33% இடஒதுக்கீடு அது எந்த அடிப்படையில் இப்போ இருக்குதோ அந்த அடிப்படையில் நீ கொடு. நீ எத்தனை கூட்டுறியோ குறைக்கிறியோ இருக்கு, என்ன இப்போ இருக்கோ அதில் நீ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. கூடுனா என்ன, குறைஞ்சா என்ன, எது எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா என்ன, இவ்வளோதானே விஷயம். என்ன வந்தாலுமே 33% இடஒதுக்கீடுங்கிறது உறுதி. இதை சட்டமாக்கணும். ஆனால் உனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு பிரச்சனை நீ நினைக்கிறது செயல்படுத்த முடியல. ஒரே நாடு ஒரே தேர்தல்களை இல்லாதாக்குவது, மாநிலங்களுடைய அதிகாரங்களை முற்றிலுமாக இல்லாமலாக்குவது, ஒரு மொழி, இது மாதிரியான RSSனுடைய 100 வருடமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய திட்டம் இருக்கு இல்லையா, இந்திய ஜனநாயகத்தை காவு வாங்குவதற்கான திட்டம். அதுக்காக நீ திட்டம் போட்ட, அதை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து முறியடித்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், இவனுங்க கொண்டு வந்த பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த ஏதாவது ஒரு சட்டத்தை இவனுங்க நிறைவேற்றாமல் இருந்திருக்கிறானுங்களா? முதலாக ஒரு சட்டமாகக்கூடியதை எதிர்க்கட்சிகள் தடுத்து நிறுத்தி இருக்கிறானுங்க. அதை நீங்கள் பார்க்கணும். எந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அப்போது நீங்கள் மோடிக்கு பலத்தாடி. ஆனால் இதை இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவாக போடுறது.
நான் என்ன கேட்குறேன், தூரதர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி, ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் தேர்தல் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் பரப்புரைக்காக நீ பயன்படுத்தியது அப்படிங்கிறதே மிகப்பெரிய தவறு. உனக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நமக்கு தெரியும் 11 வருஷமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, யாருக்கு விளக்கு தூக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். கூடுதலாக அதுக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் இது ஒரு நடுநிலைமையான ஒரு தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தால் இந்த நேரத்தில் மோடி வீட்டுக்கு போயிருப்பார் இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன், மோடியை பார்த்து இறுதியாக சில விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய மனைவி இல்லையா, உங்களுடைய மனைவியுடைய நிலை இந்தியா நாட்டில் உள்ள எல்லாரும் தெரியும். உங்களுக்கு பிடிச்சது அதானியும் அம்பானியும் மட்டும்தான் இல்லையா? சொந்தமாக நீங்கள் திருமணம் செய்த மனைவியினுடைய நிலைமை உங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன, நீங்கள் எப்படி அவரிடம் நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேசியாச்சு சரியா? சொந்த வீட்டுக்குள்ளேயே உங்களால் ஒரு சரிசமமான ஒரு துல்லியமான நீதிக்காக நீங்கள் நடந்து கொண்டதில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கூடுதலாக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன? இப்போ ரேகா குப்தாலாம் டெல்லியிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தையெல்லாம் நினைக்கும் போது நமக்கு சிரிப்பாக வருது. யாராவது ஒருத்தர் பிரதமர் மோடியிலிருந்து பாஜகவில் கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வரையிலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றியோ பெண்கள் நலன் பற்றியோ பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த 11 வருடங்களில் இந்தியாவுடைய பெண்களுடைய நிலைமை என்ன? உலகமே எத்தனை முறை மோடிக்கு எதிராக இல்லையா? இப்போ மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிராக உலகத்தினுடைய ஒலிம்பிக் அமைப்பினுடைய தலைவர்களே களத்தில் இறங்கினார். பிறகுதான் நடுங்கி பயந்து போய் எப்பவுமே மோடி பயந்து தான் நடவடிக்கை எடுப்பார். மோடி பயப்படுகிறார். சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர்கள் எல்லாமே மிகப்பெரிய பயந்தாங்கொள்ளிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உலக ஒலிம்பிக் சம்மேளனமே பிறகு வந்து தலையிட்டதுனால அந்த மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்பான விஷயத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதுவும் ஒரு மாதிரியான நடவடிக்கை தான். சரியாக இருந்ததுன்னா இன்றைக்கி ஜாமீனில் ஒருத்தனும் வந்துடுவான், அது வேறு. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிப்பூர்லேருந்து வெளியான வீடியோ உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது. பிறகு தான் ஒரு 2 வார்த்தை வந்து வெளியே பேசினார் பயந்து போய். இதெல்லாம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் வந்து இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலிலும் பெரும் தோல்வி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுடைய 33% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி செயல்பட்டுட்டார், மு.க. ஸ்டாலின் செயல்பட்டுட்டார், பினராயி விஜயன் செயல்பட்டார் அப்படின்னு கதை அடித்து விடுறது இருக்கு இல்லையா? அது எந்த விதத்திலும் பலனளிக்காது என்பதை மோடி புரிந்து கொண்டால் நல்லது. முதல்ல சொன்னதை சொல்லி முடிக்கிறேன். மோடியினுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.